அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்லா சிரிச்சிட்டு சொல்லாம, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். நமக்கும் ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, பலனை தந்து, நம்ம செய்த குற்றங்களுக்கு, பாவங்களுக்கு, தண்டனைகளுக்கு ஏற்ற தண்டனையை நமக்கு தராதபடி கிருபையாய் மன்னிச்சு, இந்த பையன் நாளைக்கு மாறுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்மையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். அவர் நல்ல ஆண்டவர் தானே. அந்த நல்ல ஆண்டவருக்கு தலைக்கு மேலே கரங்களை தட்டி, தலைக்கு மேலே நல்ல கரங்களை தட்டி. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த 3 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கும் கிருபை பாராட்டினார். தேவாதி தேவனுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தகப்பனாரும் போதகருமாகிய ஐயா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் அப்படியே விட்டு விடுகிறவரும் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்பேற்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஒருவேளை எத்தனை பாரங்கள், வலிகள், வேதனைகள் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய பரிபூர்ண நிறைவாகிய அந்த நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். வேதாகம் வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிப்போம். அதே போல 9வது அதிகாரம் யாத்திராகமம் 14, 15, 16 வாசிப்போம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். 9வது அதிகாரம் 14, 15, 16. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு, பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு, இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். அல்லேலூயா. அப்படியே எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை நல்ல வானத்துக்கு நேராக உயர்த்தி, பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை வேளையில நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் விலகட்டும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு உம்முடைய பலத்தினாலே கர்த்தர் எங்களை இடைக்கட்டுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை உருவாக்கட்டும், உருமாற்றட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நான் இன்னைக்கு இதை தான் பேச போகிறேன். ஆண்டவர் ஒருபோதும் ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும் விரயமாய் அழைப்பதல்ல. ஏதோ சும்மா கூப்பிட்டேன், சும்மா வந்தேன், சும்மா தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒருபோதும் ஆண்டவர் ஒருவரையும் ஒரு நாளும் நிர்ணயிப்பது கிடையாது. ஆமென். நம்மை குறித்த தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை குறித்த ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம தேசத்தை குறித்து, சபையை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க நமக்காக கொலை செய்து கல்வாரி சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து நம்மை கொண்டு இந்த பூமியில தேசத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஒருவனையும் ஒருபோதும் ஆண்டவர் விரயமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் கிடையாது. இங்க வந்திருக்கிற நாம் அனைவரும் ஏதோ சும்மா டைம் பாசிங்காக வரல. கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த ஒரு 4 காரியத்தை நான் சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். கவனிங்க பாப்போம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வா, உன்னை நான் பார்வோன் இடத்தில் அனுப்ப போகிறேன். என் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. என் ஜனங்களுடைய கூக்குரல் என்னுடைய சன்னிதானத்தில் வந்து எட்ட ஆரம்பித்தது. வா, உன்னை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தி ஏன் நாமத்தை உன்னிமித்தமாக மகிமைப்படுத்த போறான் அப்படிங்கிறார். அதே மாதிரி 9வது அதிகாரத்தில் பார்வோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிலைநிறுத்தினதனுடைய நோக்கமே பூமி எல்லாம் என்னுடைய நாமம் விளங்கும்படியாக. ஆமென். ஆமா, எப்பெல்லாம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ, நம்மை கொண்டு எதிரிகள் மத்தியில, சத்துருக்களுக்கு மத்தியில, தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்களுக்கு மத்தியில நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம எவ்வளவு கீழ்த்தரமானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு ஏழையாக இருந்தாலும், எவ்வளவு துரோகிகளாக இருந்தாலும், எவ்வளவு புறம்பானவர்களாக இருந்தாலும், எத்தனை மறைக்கப்பட்டு போயிருந்தாலும், ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வாரானால் அவனை கொண்டு அவருடைய நாமத்தை இந்த பூமியில பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வச்சிருக்கிற ஸ்கூலா இருக்கலாம், நம்ம இருக்கிற காலேஜா இருக்கலாம், நம்ம ஒர்க் பண்ற ஆபீஸா இருக்கலாம், தொழில் ஃபேக்டரியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வச்சாலும் நம் நிமித்தமாக அவருடைய நாமம் உயர்த்தப்படணும். நம்மால ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நம்மால தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகணும். அல்லேலூயா. அடிமைதனத்தின் நுகத்தை நம்மால கர்த்தர் உடைக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஆமென். அந்த தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொண்டு தேவ சத்தத்தை கேட்டு தேவனுடைய பட்சத்தில் வருவோமானால் கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். மோசேயை அழைத்து கொண்டு போக ஆரம்பித்தார். மோசேயை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிற பார்வோன் பாருங்க, மோசேக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தான். அனுப்புறேன்னு சொன்னா, அனுப்ப மாட்டேன்னு சொன்னா, எப்படியோ அப்படியே ஒரு மாதிரி டைலமாவை அப்படி இப்படியே போயிட்டு இருக்கு. கடைசி ஆண்டவர் வந்து சொல்றார், உன்னை நிறுத்தினதனுடைய நோக்கமே என் நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு. இந்த காலை வேளையில சத்துருக்கள் நமக்கு எதிராய் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, ஆளுகைகள் வரும்போது, அதிகாரங்கள் வரும்போது, சட்டதிட்டங்கள் வரும்போது, இருதயத்தின் ஆழத்தில் ஒன்று நினைச்சுக்கணும், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். கர்த்தர் தேசத்தில் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் அவருடைய நாமத்தை பூமியிலே பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. ஆமென். ஆமா, பாருங்க, 40 வருஷம் மோசே அரண்மனையில் வாழ்ந்தார். அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறார். முச்செடியின் மத்தியிலே தோன்றின தயவுள்ள தெய்வத்தினுடைய தயை மோசேயின் பட்சமாய் திருப்பப்பட ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்றார், வா, உன்னை நான் பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போக போறேன். பார்வோனுக்கே உன்னை ஆண்டவனாய் மாற்ற போறேன். என் ஜனங்களுடைய கூக்குறுதல் என்னுடைய சன்னிதானத்தில் எட்ட ஆரம்பித்தது என்றார். மோசே 8 விதமான பாருங்க எக்ஸ்கியூஸை சொல்றார் ஆண்டவருக்கு. நான் வரமாட்டேன், அது இது அப்படி இப்படின்றார். ஆண்டவர் அந்த 8 விதமான காரியத்திற்கு பதிலை சொல்லி மோசேயை அழைச்சு கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தினார். நான் மட்டும் மோசே இருந்தா இப்படி நினைச்சிருப்பேன், போய் நின்ன உடனே எல்லாம் நடந்துரும். அல்லேலூயா. நம்ம இப்படி நினைக்கிறோம்ல, முட்டி போட்டு எந்திரிச்ச உடனே எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சிடணும். என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? அல்லேலூயா. தலைவர் சொல்லும் போது நல்லா சொல்லுவார், சொல்லிட்டு நம்மளை நல்லா உருவாக்குவார். அந்த உருவாக்கிட்டு கொண்டு போய் அங்கே நிறுத்துவார். ஆமென். உருவாக்காம கொண்டு போய் நிறுத்திட்டா நம்ம புறமுதுக காட்டிட்டு வந்துடுவோம். அதனால உருவாக்கிட்டு கொண்டு போய் நிறுத்துவார். முறை மோசே போய் நிற்கிறான். பார்வோன்னு சொல்றான், நீயே எனக்கு யாருன்னு தெரியாது, உன் ஆண்டவரும் தெரியாது, கிளம்பு காத்து வரட்டேன்ட்டான். பாருங்க, மோசே வந்து சொல்றான், நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பையன் இத்து போன பையன் விளங்க மாட்டான், நாங்கள் 2 பேரும் ஒன்னா படிச்சிருக்கிறோம், அவன் திமிர் பிடிச்சவன் சொன்னேன்னு ஆண்டவரே, நீங்க தான் கேட்கலையே. இப்போ ஆண்டவர் சொல்றார், திரும்ப உன்னை கொண்டு போய் நிறுத்துவங்கிறார். தோற்று போய் எத்தனை முறை வந்தாலும் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் நிறுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆமா, இப்போ நம்ம பெரிய கௌரவவான்கள் மாதிரியே பண்ணுவோம் பார்த்தீங்களா சில நேரத்தில். ஐயோ சும்மா சொல்லுங்கப்பா. ஆமாம், நம்ம ஒரு பெரிய கௌரவம் மாதிரியே பண்ணுவோம், என்னவோ அந்த மாதிரியே அப்படிலாம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவர் சொல்லுவார், டேய் 40 வருஷம் மாமனார் வீட்டில் உட்காந்து தின்னல, அதை விடவா இது மோசம், வாங்க அவன் முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்த போறேன்னு ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அங்கே ஒன்றுத்துக்கும் வழி இருக்காது. இங்கே கிருபை வாங்கணுன்னே ஓவராக பண்ணுவோம், பார்த்துருக்கேலா?
பார்த்துருக்கேல்ல, அந்த ஓவரா பண்றதை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே எது நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி நான் செய்ய வர ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையில ஒண்ணுமே வேணாம். நான் 40 வருஷம் வச்சிருந்த போது ஒரு இத்து போன கோல், அல்லேலூயா, அந்த இத்து போன கோலை எடுத்துட்டு போவோமே, மோசேயினுடைய கோல் தேவனுடைய கோலாய் மாறும். மோசேயினுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாய் மாறும். மோசே கூட இருக்கிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா, தடைகள் வந்தாதான், பிரச்சனைகள் வந்தாதான் தேவன் யார் என்பதை நம்மை கொண்டு நிரூபிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, மோசே முறை போக ஆரம்பித்தான். காரியம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பித்தது பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கையில் இருக்கிற கோலை கீழே போடுங்கிறார். கோலை கீழே போட்டோன்னே கோல் என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்றேன். நான் மட்டும் மோசே இருந்தா நினைச்சிருப்பேன், பரவாயில்ல, கோலை என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. பார்வோன் அங்க உட்கார்ந்து சொல்லியிருப்பான், தோடா கோலை பாம்பா மாத்திட்டாராமா. பாம்புக்கே பாம்பாங்கிறான். அல்லேலூயா. பார்வோன் வச்சிருந்த செங்கோல் பாம்பு படம் எடுத்த மாதிரி தான் இருக்கும். அவன் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனம் இருக்கு பாரு, அது பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். அவன் தலையில போட்டிருக்கிற கிரீடம் பாரு, பாம்பு படம் எடுத்த மாதிரி தான் இருக்கும். நைல் நதி வானத்திலிருந்து பார்த்தா பாம்பு போற மாதிரி தான் இருக்கும். அவன் சொல்றான், பாம்புக்கே வெரி குட், இப்பதான் வாயை திறக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாம்புக்கே பாம்பாங்கிறான். மோசேயும் அப்படியே ஒரு மாதிரி வெக்கமாயிட்டு இருக்கும் பாருங்க. திடீர்னு பார்வோன் இப்படி கை தட்டுறான். சந்து புந்துலேருந்து மொத்த மந்திரவாதி வந்துட்டான். எல்லாரும் கோலை கீழே போட்டான். எல்லாம் கோல் பாம்பா மாறிடுச்சு. அதுக்கு வராமே இருந்திருக்கலாம்ல. அல்லேலூயா. தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தேலா, மொத்த கோலும் பாம்பா மாறிடுச்சு. மோசே ஒரு மாதிரி அப்படியே கூனி குறுகி போய் வெக்கப்பட்டுட்டு தலை குனி ஆரம்பிச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா ஆர்வன் பக்கத்துல இருந்து சொல்லிடுறான், அங்க பாரு அப்படிங்கிறான். அங்க பார்த்தா மோசேனுடைய கோல் மொத்த மந்திரவாதிகளுடைய கோலையும் விழுங்க ஆரம்பிச்சது. இப்போ நான் என்ன சொல்றேன், எல்லாம் கவனிங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்ம எல்லாம் சத்துரு வந்துட்டா, மரத்தினுடைய எதிரி வந்துட்டா, மரத்தினுடைய கிளையை கழைக்கணும்னு நினைப்போம். புரியல, கையை காலை உடச்சி தட்டி அனுப்பிடுவோம்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் ஆணி வேறே பிடுங்கிடுவார். இதுக்கப்புறம் என்னாலையும் புரிய வைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் என்னத்தையே பிடுங்கிடுவாரு? ஆணி வேறையே பிடுங்கிடுவார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்பா. இந்த மந்திரவாதி வச்சுக்கிட்டு தானே இத்தனை வித்தையை காட்டினீங்க. வா போடு கோலை கீழே. மொத்த மந்திரவாதிகளுடைய கோலையும் பாம்பு விழுங்கிடுச்சு பார். ஆமா, மோசே அசால்ட்டா போய் வாழை பிடிச்சான் பாரு, கோலா மாறிடுச்சு பாரு. ஆமா, ஆண்டவர் கொண்டு போனார்னாலே எவனோ ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஜால்ரா தட்டுறான் இல்ல, அத்தனை பேருடைய வல்லமையை உறிஞ்சு அவனை ஒண்ணுமில்லாதபடி கர்த்தர் உனக்கு முன்னாடி நிறுத்துவார். பூமி எங்கும் அவரே ஆண்டவர் என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதிர்ப்பை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, மந்திரவாதியை பார்த்து, சூனியம் பண்றவனை பார்த்து, சவால் விடுறவனை பார்த்து பயப்படக்கூடாது. தொடக்கம் நாம தோற்று போற மாதிரியே இருப்போம். பிசாசு ஜெயிக்கிற மாதிரியே இருப்பான். கடைசியா நாம ஜெயிச்சிருவோம், அவன் தோத்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தோல்விக்காகவே பிறந்தவன் பிசாசு தான். ஆனா பிசாசு கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் என்ன தெரியுமா? எப்போ சண்டைக்கு போனாலும் தோத்துருவன்னு தெரியும், ஆனா சண்டைக்கு வருவான் பாரு. ஐயோ சொல்லுங்கப்பா. நாம எப்போ போனாலும் ஜெயிப்புன்னு தெரியும், ஆனா போக மாட்டோம் பாரு. அதான் நம்ம தேங்காய் மண்டைங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் தோற்று போவான்னு தெரியும், அவன் விழுந்து போனவன் தெரியும், ஆண்டவரோடு போராட முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் அடி வாங்குறதுக்குனே வராம்ப. ஆனா நம்ம பாரு, ஜெயிப்புன்னு தெரிஞ்சே முக்காடு போட்டு உட்கார்றம்ப. அல்லேலூயா. இந்த நல்ல நாளில ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமென். ஆமா, கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய நாமத்தை விளங்க பண்ணுவார். எந்த இடத்துலயும் கர்த்தர் தோற்று போக விட மாட்டார். அது பார்வோன் ஆனாலும் பரதேசி ஆனாலும் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் முதல் பரதேசி வரைக்கும் அத்தனை பேர் மோசையை கண்டு நடுங்கினானே. எகிப்துல செய்த அற்புதத்தை கண்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் தெய்வத்திற்கும் தேவ ஜனங்களுக்கும் பயப்பட ஆரம்பித்தார்கள். இந்த வரப்போகிற நாட்களில நம்ம சபையில கர்த்தர் நடப்பிக்கக்கூடிய அற்புதத்தினால, விடுதலையினால, நம்முடைய பிரேயர் செல்களில, நம்ம ஊழியங்களில கர்த்தர் நடப்பிக்கக்கூடிய வல்லமையினால ஒரு பெரிய அசைவை கர்த்தர் இந்த பகுதிகளில கட்டளையிடணும். அல்லேலூயா. ஆமா, அவர் தம்முடைய வல்லமையை பூமி எங்கும் நம் நிமித்தமாக விளங்க பண்ணக்கூடியவர். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமா, மனசில் இருக்கிற பயங்கள், தேவையற்ற டென்ஷன் எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுருங்க. ஃபாதர் ஒரு முறை சொன்னார், நடந்தா என்ன, நடக்காம போனா என்ன, நடந்தாலும் அவருக்கு தான், நடக்கலனாலும் அவருக்கு தான். நம்ம எல்லாம் இத்து போன ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா நம்ம பண்ற அலும்பு இருக்கு பாருங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நடக்குதோ நடக்கலையோ ஜெபம் பண்ணுவோமே, நடக்குதோ நடக்கலையோ எழுந்து போவோமே, நடக்குதோ நடக்கலையோ கர்த்தரை நம்பி முன்னாடி நிற்போமே. அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஒரு அற்புதத்தை மந்திரவாதி செஞ்சான், ரெண்டாவது அற்புதத்தை மந்திரவாதி செஞ்சான். பாருங்க, நம்மால் நயல் நதியை ரத்தமா மாத்தினான், அவன் சொம்பு தண்ணியை தான் ரத்தமா மாத்துவான். அல்லேலூயா.
ஆமா, மூணாவது நம்மால் பேனை வர வச்சான் பாருங்க. மந்திரவாதி சொல்றான் அது தேவனுடைய விரல் அப்படின்ட்டான். கொஞ்ச நேரம் தான் எதிர்ப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லு, கொஞ்ச நேரம் தான் எதிர்ப்பு, கொஞ்ச நேரம் தான் பிரச்சனை. சத்தமா சொல்லாதீங்க, என்ன கேட்டு போகுது. நல்ல சொல்லுங்கப்பா. கொஞ்ச நேரம் தான் எதிர்ப்பு, கொஞ்ச நேரம் தான் பிரச்சனை, கொஞ்ச நேரம் தான் உபத்திரவம். அதுக்கப்புறமா கர்த்தர் வேற ஒரு வாசலை திறப்பா. நம்மை குறித்த ஒரு பயத்தை நடுக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவா. அல்லேலூயா. ஆமா, ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். தெய்வத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ளணும். அவர் அழைத்த அழைப்புல பிரயாணப்பட ஆரம்பிக்கணும். அப்படி போயிட்டா நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ராகா பேசி எரிகோ கோட்டையின் மேல இருந்தவர் சொல்றா, நீங்க என்னைக்கு எகிப்தை விட்டு புறப்பட்டீங்களோ அப்பவே எங்க இருதயெல்லாம் கரைஞ்சி போச்சுங்கிறா, எங்க பலன் எல்லாம் அற்று போயிடுச்சு அப்படிங்கிறா. ஐயா, உன்னை கொண்டு செய்யக்கூடிய, என்னை கொண்டு செய்யக்கூடிய காரியம் கர்த்தர் பெருசா செய்வா. அதனால உன் விசுவாச ஓட்டத்தை, என் விசுவாச ஓட்டத்தை விட்டு விடக்கூடாது. அழைத்த அழைப்புல பிரயாணப்பட ஆரம்பிப்போம். தொடக்கம் ஒரு மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம பிரயாணப்பட ஆரம்பிச்சுட்டா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சுட்டா, காரியங்கள் எல்லாம் தலைகீழாக மாறும். மந்திரவாதி வழிவிட ஆரம்பிப்பான், அதிகாரிகள் விலக ஆரம்பிப்பாங்க, பக்கபலமாய் இருக்கிறவர்கள் விலகுவாங்க. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தேசத்துல கட்டளையிடுவார். ஆமென். கடைசியா பார்வோன்னு சொன்னான் பாரு, உன் ஆண்டவர் தான் பெரிய ஆண்டவர். நாம விடுதலையாக்கி வெளியே அனுப்பிட்டாரு. எந்த இடத்துல நான் ஒரு காலத்துல நானும் முக்காடு போட்டு முக்க நாள் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எவனா ஒருத்தன் எடா கூடமா பேசிட்டா அப்படிதான் நானும் அழுதுருக்கிறேன். அப்புறமா தான் நினைச்சு லூசு மாதிரியே நம்ம அழற போலகுது. ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆளா இருக்கும் போது நம்ம எதுக்கு முக்காடு போனாமே? ஐயோ சொல்லுங்கப்பா. அவன் பேசிட்டான், இவன் பேசிட்டான், இவன் இப்ப தெளிவாயிட்டான். எவன் பேசினா என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். எவன் சொன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார். என்னை கொண்டு நிரூபிக்க வேண்டியதை கர்த்தர் நிரூபிப்பார். என்னை கொண்டு சாதிக்க வேண்டியதை கர்த்தர் சாதிப்பார். என்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அதனால சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்பா, நம்மை கொண்டு. நான் இப்போ கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி என்னைய பாக்குறீங்க. நல்லா சொல்லுங்கப்பா, நம்மை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைப்பார், சரித்திரத்தை மாற்றுவார், நுகங்களை உடைப்பார். ஆமென். தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே ரட்சிப்பதற்காகத்தான். அல்லேலூயா. ஆமா. அடுத்தது தாவீதை பார்த்தா, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றா, நீ எந்திரிச்சு பெத்லகேம்ல இருக்கிற ஈசாயினுடைய வீட்டுக்கு போ அப்படிங்கிறா. அங்க ஒருத்தனை தெரிந்து கொண்டங்கிறா. தாவீதை அவன் சகோதரர்களுக்கு மத்தியில, பெத்லகேம் பட்டணத்திற்கு மத்தியில கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். அபிஷேகம் பண்ணிட்டு சாமுவேல் வந்துட்டா, தாவீது ஆடு மேய்க்க போயிட்டான். தாவீது எதாச்சுமா அவங்க அப்ப அண்ணமார்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அனுப்புறான். அப்பேற்பட்ட நேரத்துல தாவீது வந்தான் பாருங்க. கோலியாத் வந்துட்டான். கோலியாத்துக்கிட்ட தாவீது மாட்டல, தாவீது கிட்ட இப்பதான் தெளிவா இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, மாட்டிட்டான். எல்லாம் என்ன பாருங்க, ஜெபம் பண்ற நீ எந்த மூல முடுக்கல இருந்தாலும், எவனோ ஒருத்தன் தேசத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான் பார், குடும்பத்துல ஏதோ ஒன்று பண்றான் பார், நம்ம இருக்கிற பகுதிகளை ஏதோ ஒன்று பண்றான் பார், அவன் தான் பெரிய ஜம்பாவான் மாதிரி 40 நாள கத்தி இது பேசிட்டு இருந்தால, அத்தனை கொம்பனுக்கும் தாவீதை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, உன் மேல இருக்கிற, என் மேல இருக்கிற அபிஷேகம் நுகத்தை உடைக்கும், கட்டுகளை அறுக்கும், தேவ நாமத்தை உயர்த்தி பிடிக்கும். தேசத்துல தேவன் ஒரு உண்டு என்பதை நிரூபிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஏதோ வந்தா லபலபன்னு கத்தனும் கை தட்டணும் பாட்டு பாடணும் அதுக்காக இல்ல. நம்மை கொண்டு தேசத்துல ஏதோ ஒரு பெரிய எழுப்புதல், ஏதோ ஒரு பெரிய அசைவு, தேவ நாமத்திற்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை கோலியாத்துக்களும் விழுவதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, தாவீது வந்து அண்ணமார்களுக்கு சாப்பாடு தந்துட்டு நலன் விசாரிச்சுட்டே இருக்கும்போது அவன் வந்துட்டான். ஆண்டவரை வந்து திட்டான், பயங்கரமா திட்டான். மொத்த பேரும் சூடு சொரணை இல்லாம நிக்கிறான். சோத்திரம் ஆண்டவரே. பேரு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. தாவீது டென்ஷன் ஆயிட்டான். சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை. அப்ப கூட சொல்லப்பார், ஏன் ஆண்டவன் சொல்லப்ப அவன் சொல்றான் பார், இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். பாருங்க என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. உனக்குள்ளாக எனக்குள்ளாக அபிஷேகம் இருந்துச்சுன்னா, அந்த அபிஷேகம் தேவ நாமத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாற்றி போடுவதற்கு போதுமானது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம இருக்கிற தெருவில் கர்த்தர் நம்மை தான் ராஜாவா வைப்பார். நாம இருக்கிற வீட்டில் நம்ம தான் கர்த்தர் ராஜாவா வைப்பார். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் எல்லா நுகங்களையும் உடைக்கும். அத்தனை கோலியாத்தினுடைய வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் மாற்றி போட போதுமானது.
ஆமென். ஆமா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார், எல்லாரும் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது உனக்கு உண்டான தேவ வரத்தை குறித்து அசதியாயிராத. ஏதோ பெற்றுட்டோம் அப்படின்னு மட்டும் அமைதியா இருந்துராத. உனக்குண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. அதை எப்பவுமே ஃபயரா வச்சுக்க, அணைச்சி போட்டுடாத, மங்கி போட பண்ணிடாத. அதை குறித்து ஒரு அக்கறை பொறுப்பு இல்லாம இருந்துராத. உனக்குள்ளாக இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்க போகிறார். அந்த நேரத்தில் உன்னை கொண்ட காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில நமக்கு உண்டான தேவ வரத்தை, நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை, கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தையை, நம்மை குறித்து தெய்வம் முன்குறித்து சொன்ன காரியத்தை மீண்டுமாய் தூசி தட்டி எடுப்போமே, மீண்டுமாய் எழும்ப ஆரம்பிப்போமே. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செத்தவங்கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒருத்தர் இப்படி சொன்னார், கல்யாணம்னா நான் மாப்பிள்ளை, சாவு விடம் தான் நான் போனோன்னார். அப்படின்னா என்ன? அப்படின்னா அப்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப எல்லாருடைய அட்டென்ஷனும் யார் பக்கம் வரணும்? என் பக்கம் வரணும். என் மேல இருக்கிற அபிஷேகத்து மேல வரணும். ஆமென். தாவீது அந்த இடத்துல போய் நிற்கிறான். 17 வயசு ஆடு மேய்க்கிற பையன். அவன் எல்லாம் ராணுவத்தில் இருக்கிறான். அவன் எல்லாம் வெல் ட்ரெயின்டு ஃபெல்லோஸ். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார்? உனக்குள்ளாக எனக்குள்ளாக ஒரு வைராக்கி இருந்துச்சுனாலே அந்த அபிஷேகம் அந்த வைராக்கத்தை இன்னும் பற்றி எரிய பண்ணும். தேவனுக்காக இன்னும் எழும்பி ஓட பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். உடனே இந்த கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருக்கிற மாதிரி வேகமா வந்து கேட்கிறான், டே அந்த கொஞ்சம் ஆட்டை யார்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன்? இவனும் செய்ய மாட்டான், செய்யறவனையும் இவனும் வாழ மாட்டான், வாழ்றவனையும் இவனும் ஜெபம் பண்ண மாட்டான், ஜெபம் பண்றவனையும் அந்தாலும் சர்ச்சுக்கு போவாது, நம்மையும் சர்ச்சுக்கு போக விடாது. அல்லேலூயா. அவளும் ஊழியம் செய்ய மாட்டா, நம்மளையும் ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டா. அல்லேலூயா. ஆமா, இதுக்குன்னே சில பிறவி எடுத்தது வெளியே வேணாம், உள்ளவே இருக்குது, பக்கத்திலே இருக்குது. ஆமென். ஆனா தாவீதுக்கு தெரியும், இவன்லாம் இத்து போன பைய, அபிஷேகத்தை இழந்து போனவன், தரிசனம் இல்லாதவன். பக்கத்துல திரும்பி பார்த்து கேட்கிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? நான் நினைச்சேன் எங்க அண்ணன் எங்க அப்பன் சாப்பாடு எங்க அண்ணன்மாருக்கு கொடுத்து அனுப்ப நான் நினைச்சேன். ஆனா தெய்வம் இதை வேற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, நேர இவன் சொல்றான், என்ன எப்படி எப்படிங்கிறான், சாதாரணமா சொல்றான் பாரு. நீ எப்படி அவனை ஜெயிப்பங்கிறான்? ஆடு மேய்ச்சிருந்தனா சிங்கம் வந்தது கிழிச்சிட்டேன்றான். ஆமா, கரடி வந்தது கிழிச்சிட்டேங்கிறான். சிங்கத்தை கிழிச்சு போட்டு கரடியை கிழிச்சு போட்டு ஆட்டை காப்பாத்தினானா. ஆட்டை விட்டு கொடுத்துட்டு சிங்கத்தை கிழிக்கல. ஆபரேஷன் சக்சஸ், டாக்டர் டைடு. அல்லேலூயா. அவன் சொல்றான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்த கர்த்தர் இவன் கையுக்கு என்னை தப்பு விக்க வல்லவராயிருக்கிறான். நான் என்ன சொல்றேன், எங்கேயோ மறைவா சின்ன ஜெபமணி தலைவலி போச்சுப்பார், எங்கேயோ மறைவா நின்று சின்ன ஜெபமணி வயிறு வலி சரியாச்சுப்பார், எங்கேயோ மறைவா ஜெபமணி வாடகை கட்ட முடியாத நேரத்தில் கர்த்தர் வாசலை திறந்தார்ப்பார். அந்த ஜெபந்தான் எதிராக இருக்கிற கோலியாத்தையும் முறித்து தள்ளுவதற்கு போதுமானதாக காணப்படும். அந்த விசுவாசம் தான் பாருங்க ராட்சசர்களை அழிக்க போதுமானது. அன்னைக்கு தெய்வத்தை நம்பி இருந்தோமே, அந்த சின்ன நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை, சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு போதுமானது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சட்டியில இருந்தாதான் எங்க வரும்? அகப்பையில வரும். சட்டியிலேயே இல்லைனா அகப்பையில வராது. உன்னை நம்பி என்ன நம்பி கொஞ்சம் கர்த்தர் கொடுத்தார் பார். குடும்பமா இருக்கலாம், பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், ஏதோ ஒன்றை கொஞ்சம் கொடுத்தார் பார். அந்த கொஞ்சத்தை உத்தமமா பாரு. கர்த்தர் உன்னை பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்துவா. கொஞ்சத்திலே நம்முடைய உத்தமம் இல்லாமல் போகுமானால் பெரிய இடத்துல போய் ஒன்றும் செய்ய முடியாது. என் டைரியில நான் எழுதி வச்சிருக்கிற, ஜேம்ஸ், குறுகலான வழியில நீ நேராக ஓடாவிட்டால் விசாலமான இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைக்கும் போது உன்னால் ஓட முடியாது. நான் பேசுறது புரிஞ்சுதா? கர்த்தர் திறக்கிற அந்த சின்ன வழியிலேயே ஒழுங்கா நட. கர்த்தர் உன்னைய என்னைய நம்பி கொடுக்கிற அந்த சின்ன ஊழியத்துல உத்தமமாயிரு. அந்த சின்ன பிரேயர் செல்ல உத்தமமாயிரு. அந்த இடத்துல வருகிற ராட்சசர்களை அழித்து போடு. உன் ஆட்டை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் பிசினஸ், உன் ஆசீர்வாதத்தை, உன் நன்மையை அழிக்க வருகிற எல்லா கரடின் ஆவிகளை நிர்மூலமாக்கு. கர்த்தர் உன்னை கொண்டு போய் தேசத்தின் மத்தியில நிறுத்துவார். அல்லேலூயா. தாவீது கொஞ்சத்துல உண்மையா இருந்தான். தெய்வம் அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவதற்காக வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். ஆமா, இவங்க பேசி முடிச்சு நேரம் சவுல் கிட்ட கொண்டு போய் விடுறான். சவுல் கிட்ட இதே காரியத்தை சொல்றான். சவுல் தன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க கொடுக்கறான். அவனுக்கு பழக்கம் இல்லையா, விட்டுட்டான். ஆமென். அவரை மாதிரியே பாடுறது, அவரை மாதிரியே ஜெபம் பண்றது, அவரை மாதிரியே பிரசங்கம் பண்றது. அப்போ உனக்குன்னு இருக்கிற ஐடி என்ன? உனக்குன்னு ஒரு ஐடென்டிகேஷன் இருக்குல்ல, அது என்ன?
எல்லாம் விட்டுருது. இப்போ அவரை மாதிரியே பண்ணு, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான் அவரை மாதிரியே பண்ணு, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான் அவரை மாதிரியே பண்ணு, கடைசியாக நாடகக்காரனாவே மாறிடு. அல்லேலூயா. ஒன்றும் வேணாம், எனக்குன்னு ஒன்று இருக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்குன்னு ஒன்று இருக்கு, ஏன் ஜெபம்னு ஒன்று இருக்கு, ஏன் விசுவாசம் ஒன்று இருக்கு. அதை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. சவுலோடைய ட்ரெஸ் இவனுக்கு பத்தாது, இந்த கையில் பூந்து இந்த கையில் வெளியே வந்திருப்பான். ஏன்னா சவுல் அவ்வளோ ஹைட், இவன் 17 வயசு ஆடு மேய்க்கிறோம், இந்த காலில் புகுந்து அந்த காலில் வந்திருப்பான் உள்ளே. புரியுதா? அப்போல்லாம் மெட்டலில் தான் ட்ரெஸ் இருந்தது. ஆமே, அப்படி மொத்தம் சேர்த்து கட்டி வைப்பாங்க, அப்படி சுரங்க பாதை மாதிரி உள்ளே போயிட்டு வந்திருப்பான். தாவீது எல்லாத்தையும் தூக்கி பழக்கம் இல்லாதபடினால, சொல்லுங்க, ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன பழக்கம் அந்த பழக்கத்தை எடுப்போமே. இதனால தான் சொன்னேன், சட்டியில் இருந்தால் தான் எங்கே வரும். ஆமாம், அங்கே வந்து ஏன் அப்படின்றமில்ல, ஏன் நான் அங்கேயே இல்லை. ஆமே, இந்த 10வது மாசத்துல நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானத்துக்கு ஏற்றாற் போல மாறுவோமே, அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்புவோமே, ஜப ஆவியை மீண்டுமா எழுப்புவோமே, ஆராதனை ஆவி நமக்குள்ளாக பெருகட்டுமே, கர்த்தரை தேடக்கூடிய தேடுதல் இன்னும் கிட்டி சேரட்டுமே, ஆண்டவரை இன்னும் அண்டி பிழைப்போமே, இன்னும் உபவாசத்தை நாடுவோமே, இன்னும் ஜபத்தை நாடுவோமே. கர்த்தர் நம்மை கொண்டு ராட்சசர்களை அழிப்பார், நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தாவீது பாருங்க, சவுல் கிட்ட போய் நின்னான், பேசினான். சவுல் சொல்லிட்டான், சரி போயிட்டு வாங்குறான். என்ன பண்ண போறானோன்னு சவுல் நினைச்சிருப்பான். நம்மால் வந்து அவன் பேசிட்டே இருக்கிறான். யாரு? கோலியாத்து பேசிட்டே இருக்கிறான். கோலியாத்து கேட்கறான், நான் என்ன நாயா, என்ன அடிக்க தடி எடுத்துக்கின்னு வரேன், நான் மட்டும் தாவீதா தான் நினைச்சிருப்பேன், சரி தெரிஞ்சா சரின்னு. புரியல, சரி விட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, தாவீதை பார்த்து அவன் கேட்கறான், நான் என்ன நாயா, என்னை அடிக்க கோல் எடுத்துட்டு வர அப்படிங்கிறான். அவன் சொல்லுவான், கோலியாத்து உன்னை கொன்னு ஆகாயத்து பறவைகளுக்கு இரையா மாத்துவன்னு சொல்லுவான். ஆனா தாவீது சொல்லுவான் பாரு, உங்களை கொன்று இந்த காட்டு மிருகங்களுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு இரையா மாத்துவேன். அவன் சிங்குலர்லயே பேசுவான், நம்மால் புளூரர்லயே பேசுவான், பன்மையிலேயே பேசுவான், அவன் தனியாவே பேச ஆரம்பிப்பான். தரிசனம் பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். கோலியாத்து அத்தனை நாள் இருந்து தனித்தனியாவே பேசுவான். ஆனால் தாவீது தனியாக இருந்து பாருங்க, தேசத்தை அழிப்பதற்கு எதுவாக பேச ஆரம்பிப்பான். அவன் பேசிட்டே இருக்க, இவன் போக கடைசியாக கையில் வச்சிருக்கிற என்னது கல் எடுத்து வச்சு அடித்து உருட்டி தள்ள செத்துட்டான் பார். கீழே விழுந்தோடனே போய் அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டி போட்டான் பார். வெட்டி போட்டு தலையை தூக்கி பிடிச்சான். இப்போ தான் நம்மால் ராணுவ வீரர்கள் இருந்தான் பார். குகையில் போய் ஒளிஞ்சான்ல, மலையில் போய் ஒளிஞ்சான்ல, யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு ஒரு ஆள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது எல்லாம் இப்போ தான் வெளியே வருது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் இதை தான் சொல்ல வரேன். அபிஷேகத்தை இழந்து போனவனை கூட உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமை மீண்டுமா வெளியே கொண்டு வர பண்ணும். ஊழியத்தை விட்டு போனவன்லாம் உன்னை திரும்ப ஊழியத்துக்கு கொண்டு வர பண்ணும். தரிசனத்தை விட்டு போனவன்லாம் மீண்டுமாய் தரிசனத்திற்குள்ள கொண்டு வர பண்ணும். சபையை விட்டு பின்வாங்கி போனவன் எல்லாரையும் கர்த்தருடைய அபிஷேகம் மீண்டுமாய் கொண்டு வர பண்ணும். ஆமென். பெலிஸ்தியர் அத்தனை பேரும் கொண்டு போட்டாங்களே, 40 நாளா கத்தனா. தாவீது ஒரே நாள்ல போனான், எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டான். ஆமென். ஆமா சொல்லுங்க பாப்பா, நம்மால தேவ நாம மகிமைப்படும். ஆமென், ஆமென். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யும். நம்ம மேல இருக்கிற கிருபை ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யும். நம்ம கழுவப்பட்ட ரத்தம் பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுடைய ரத்தம். அல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூதலத்திற்கு கீழானோர் அத்தனை பேருடைய முழங்கால்களும் முடக்கி அவரே ஆண்டவர் என்பதை அறிக்கை பண்ணக்கூடிய மகத்துவம் உள்ள நாமத்தை ஆராதிக்கிறோம். அப்பேற்பட்ட நாமத்திற்குரியவர் நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார். அதனால மீண்டுமா எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்போம். நம்மால விழுந்து போனவர்கள் எழுமணும், பின்வாங்கி போனவர்கள் எழுமணும், சபையை விட்டு போனவர்கள் திரும்ப வரணும், தரிசனத்தை இழந்து போனவர்கள் திரும்ப தரிசனத்தை பெறணும், அழைப்பை விட்டு விலகி போனவன் திரும்ப அழைப்புல வரணும், ஒளிந்து கொண்டிருக்கிற ராணுவ வீரர்கள் திரும்ப எழும்பணும், சேனையாய் மாறணும். ஆமென். அன்னையிலிருந்து தாவீதோட லைஃப் பாருங்க, தலைகீழாய் மாற ஆரம்பித்தது. தாவீது வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்க ஆரம்பித்தார். ஆமென். கடைசி காலத்துல தாவீதை பார்த்து ஒருத்தன் இப்படி சாட்சி சொல்றான், ஐயா நீர் கையில பட்டயம் எடுத்தா 10,000 பேருக்கு சமங்கிறான். என்ன ஒரு பராக்கிரமம் பாருங்க. தாவீது அவ்வளவு பெரிய ஆளா இருக்க ஆரம்பித்தான். இந்த நல்ல காலை வேளையில நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய கிருபையை, நம்முடைய வரத்தை, நம்முடைய ஜெபாவியை தெய்வம் நமக்காக நிர்ணயித்த அந்த தரிசனத்தை, அந்த தேவ திட்டத்தை மீண்டும் கையில் எடுத்து பிரயாணப்பட ஆரம்பிப்போமே. கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தில் ஒரு எழுப்புதலை தருவார். நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென்,
ஆமா, ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டா. அடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமே. அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம் 13, 14, 15 வாசிப்போமே. அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம் 13, 14, 15. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். எல்லாம் கவனிங்க பாப்போம். சவுல் பவுலாக மாற்றப்பட்டான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, சவுல் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சவுல மாறி யூத நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவன் யாரும் கிடையாது. கலாத்திய நிருபத்துக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறான், என் வயதை ஒத்த அநேகரை பார்க்கிறேன், நான் யூத மதத்தில் தேறினவனாயிருந்தேன். அந்த முதல் 2 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. கலாத்தியர் புஸ்தகத்தில் பவுல் தன்னை குறித்தும் தான் வாழ்க்கை குறித்தும் தான் கற்ற கல்வியை குறித்து அற்புதமா எழுதிட்டு வரா. அவ்வளோ பெரியவன், அவனை எதிர்த்து யாருமே போரிட முடியாது, அவனை யாருமே பேர் விட்டு கூப்பிடக்கூடாதான். சவுல பாருங்க, அப்பேற்பட்டவன், பரிசேயனுக்கு பரிசேயன், எபிரேய வம்சத்தை சேர்ந்தவன், கமாலியேல் பாதத்தில் உட்கார்ந்தவன், சனகரிம் சங்கத்தில் முதல் ஆளா இருந்தான், நியாயசாஸ்திரிக்கு நியாயசாஸ்திரி, வேத பாரகனுக்கு வேத பாரகன், அத்தனை காரியத்திலையும் முதன்மையான இடத்துல இருக்க ஆரம்பித்தான். சவுலுன்னு அவனை யாருமே பேர் விட்டு கூப்பிடவும் முடியாதான். அப்பேற்பட்டவன் பாருங்க, மத வெறி பிடிச்ச பித்தனா இருக்க ஆரம்பித்தான். எங்கெல்லாம் தெய்வத்தை தொழுது கொள்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, அங்கெல்லாம் போய் சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி எல்லா ஜனங்களையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அடங்க மாட்டான். தூக்கு தண்டனை வாங்கி தர வரைக்கும் அடங்க மாட்டான். கல்லால் அடிச்சு மொத்த பேரையும் கொல்ல ஆரம்பிப்பான். அப்பேற்பட்ட கொலவெறி பிடிச்ச ஒரு மிருகம், மதவெறி பிடிச்ச ஒரு மிருகமா சவுல் திரிய ஆரம்பித்தான். சீறி பாய்ந்து சபையை பாழாக்கி சீர்கெட்டு போக பண்ணினவன். அப்பேற்பட்டவன் எருசலேம் மொத்தத்தை முடிச்சிட்டு தமஸ்குவுக்கு ஐயா வரார். ஒரு பெரிய லெட்டர் வாங்கிட்டு தமஸ்குவுக்கு உள்ள பாருங்க இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாரையும் கொல்றதுக்காக உள்ள வந்த உடனே அந்த வசனம் சொல்லும், தமஸ்குவுக்கு சமீபமாய். சொல்லுங்க. ஆமா, இந்தியாவில் எல்லா மாநிலத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு சமீபமாய். அல்லேலூயா, சமீபமாய். சொல்லுங்க, சமீபமாய். அல்லேலூயா. ஆமா, தமஸ்குக்கு சமீபமா இந்த நடுப்பகல் சூரிய வெளிச்சத்தை விட ஒரு பெரிய வெளிச்சம் அவன் மேல உதிச்சு குதிரை மேல இருந்து கீழே விழுந்து கண்கள் குருடாய் அரண்டு போயிட்டான். எவனுக்குமே பயப்படாதவன், யாரையுமே மதிக்காதவன், நியாயப்பிரமாணத்துல தான் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தான். பரிசேயனுக்கு பரிசேயன், ஒருவனும் சவுலை கை நீட்டி குற்றப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல இருந்தான். அப்பேற்பட்டவன் பயந்து நடுங்கி கலங்கி கண்ணெல்லாம் குருடா போய் நம்ம சொல்றமே வெளவெளத்து போயிட்டேங்கிறமே. ஐயோ 12 மணிக்கு சாப்பாடு இல்லை, எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? அப்படி ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி வெளவெளத்து போயிட்டேன் பாரு. அந்த மாதிரி கீழே விழுந்து கை கால் நடுங்கி லைஃப்ல முதல் டைம் பயந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா. இவனை தான் பேர் விட்டு யாருமே கூப்பிட முடியாதான். ஆண்டவர் கூப்பிட்டோன்னே அரண்டு போயிட்டான். நம்மளை யாரா இவ்வளோ தைரியமா பேர் விட்டு கூப்பிட முடியும்? அப்பத்தான் சொல்றான், ஆண்டவரே நீரியா சொன்னாரு பாரியா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு தம்பி ஓவரா போற. அல்லேலூயா. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா, மனம் திரும்பு, இல்லாட்டி போட்டு தள்ளிடுன்ற மாதிரி பேசுறார் பார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எந்திரிச்சு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாம, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இவ்வளோ பேச ஆண்டவர் மீதியும் பேசியிருக்கலாம்ல, பேசல. எந்திரிச்சு அங்கே போ, நம்மால் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ட்டார். எந்திரிச்சு கண்ணு தெரியாம தமஸ்குவுக்கு வந்து நேர் தெருவில் பாருங்க ஒரு வீட்டில் போயிருக்கிறான். 3 நாள் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அனனியா கிட்ட ஆண்டவர் போய் சொல்றார், நேர் தெருவில் அவன் வீட்டில் நம்மால் வந்திருக்கிறான் போ அப்படிங்கிறார். அனனியா சொல்றான், ஐயோ ஆண்டவரே அவன் 1ஆம் நம்பர் கொலகார பாவியாச்சு, என்னைய கொல்றதுக்கு தானே வந்திருக்கிறான், நான் தானே இந்த ஊருக்கு பாஸ்டா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னைய கொலை பண்ணத்தானே வந்திருக்கிறான், அவனை போய் கொல்ல சொல்ற. அவன் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அவனை பத்தி. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், டேய் அவன் யார் தெரியுமா? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர் அனைவருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஐயா
ஆண்டவருடைய சந்திப்பு ஒரு கொலைகாரனை ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவனாய் மாற்றும். ஆண்டவருடைய சந்திப்பு ஒரு திருடனை நல்லவனா மாற்றும். ஆண்டவருடைய சந்திப்பு மரணத்தை ஜீவனாய் மாற்றும். ஆண்டவருடைய சந்திப்பு ஒரு பாவியை பரிசுத்தவனாய் மாற்றும். ஆண்டவருடைய சந்திப்பு சரித்திரத்தையே ரெண்டா பிளக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம கிட்டே வந்து சொல்றாங்க, தரிசனத்தை பார்த்து ஆண்டவர் வந்தான். அதே மாதிரி தான் இருக்கிறான். அதை விட அவன் விடு, நீ அதுக்கு மேல ஒரு பேக்கு. அவனையே தான் நம்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா, ஆண்டவர் விரயமா ஒருத்தங்கிட்டையும் பேச மாட்டார். ஆமே ஆமே. ஆமா, ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட வந்துட்டா அவன் மாறுவான் அல்லது மடிவான். ஏதாவது ரெண்டு ஒண்ணு நடக்கும். ஆமே ஆமா, மாறுவான் இல்லாட்டி மடிவான். ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீங்க அதுக்கு மேல சத்தியத்தை பேசினா ஏத்துக்கவே மாட்டீங்க. எந்திரிக்கும் போது தொடச்சிட்டு போறீங்கல்ல, அதே மாதிரி தொடச்சி போட்டுருவீங்க. ஆனா இந்த மாதிரி இந்த இயேசு வந்தாரு, தரிசனம் மத்தன், டீ குடிச்சேன் காஃபி குடிச்சேன்னா நம்புவேன். ஆளுகளை பார், வளர்ந்ததும் அப்படி தங்குது, வளராத்த அப்படி தங்குது. இயேசுவின் ரத்தம் செய்யும். 30 வருஷமா உட்காந்துங்கிறது முக்காடு போட்டுட்டு தான் உட்காந்துட்டு கிடக்கு. அவருக்கு என்ன, அவருக்கு அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? ஆமா, வேஷதாரி நிறைய வந்துட்டான். இங்கே பேர் தெய்வத்தை ஒருத்தன் சந்திச்சான்னா அவன் லைஃபே மாறிடும். ஆண்டவருடைய சத்தம் ஒரு மனுஷனை வந்துட்டு அவன் சரித்திரத்தை மாற்றி எழுதுவா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அனனியா சவுல கொலைகாரனா நினைச்சான். ஆண்டவர் சொல்றார், டேய், அவனை ராஜாக்களுக்கு முன்பதாக, அதிகாரிகளுக்கு முன்பதாக, புறஜாதிகளுக்கு முன்பதாக, இஸ்ரவேல் தேசத்திற்கு முன்பதாக நிறுத்துவதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, உடனே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து, உடனே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து. ஆமே, ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாதான் ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கறது. ஏன்னா தூக்கு தண்டை தராங்க பார்த்தீங்களா உனக்கு. சோத்திரம். ஆண்டவர் பேசிட்டா ஞானஸ்தானம் எடுத்துடணும். போடாவா, ஆண்டவர் பேசிட்டா ஞானஸ்தானம் எடுத்துடணும். இந்த அப்பா கிட்ட கேட்கறது, அம்மா கிட்ட கேட்கறது, ஒருத்தர்கிட்ட கேட்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் பேசிட்டாரா, உணர்த்திட்டாரா, ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயமா சந்திச்சிடுச்சா, ரட்சிப்பு வந்துச்சா, போய் உடனே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். யாருன்னா வேணாங்கன்னா எடுத்துட்டு போய் சொல்லி, இனிமேல் எடுக்க மாட்டேன்னு, அதோடு முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, வந்து எடுத்துடணும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா நேரத்தை தள்ளி போடுறது, பைபிள் வந்து மொத்த கேள்வி கேட்கறது. அவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, இவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, நீ எடுக்கிறது தந்து எடுக்கலப்போ சும்மா கிறுக்கு. அல்லேலூயா. நீ என்னவோ பைபிள் இருக்கிற மொத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி கேள்வி கேட்டுங்கிற ஆளுகளை பாரு. அவரு எடுக்கல, அவர் நரகத்துக்கு போற, நீ போறியா? ஆமென். அல்லேலூயா. நான் இயேசுவை நம்புறேன். இயேசு எடுத்தார், நான் எடுப்பேன். இயேசு கட்டளையிட்டார், அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, அவர் எடுத்தாரா, இவர் எடுத்தாரா, முதல் கிளம்பு, காத்து வரட்டும், வெளியே போயிடு. சோத்திரம். ஆமே. நீ என்ன பவுலை விட சவுலை விட அப்பா டக்கரா? அப்பேற்பட்டவனே முக்காடு போட்டுட்டு மூழ்கிட்டான். சோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவ மாறே. அல்லேலூயா. ஆமா, அவன் பாருங்க, உடனே அவனை மாதிரி நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன், நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தவன், நியாயப்பிரமாணத்துக்காக பலரை கொலை செய்தவன் ஒருத்தனும் கிடையாது. அவன் தான் சொல்றான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தான் பார். அந்த வெளிச்சம், அந்த தெய்வத்தினுடைய தொடுதல், அந்த தெய்வத்தினுடைய சந்திப்பு அவன் சரித்திரத்தையே தலைக்கீழா மாத்திருச்சு. ஆமென். ராஜாக்களுக்கு முன்னாடி போனானே, அதிகாரிகளுக்கு முன்னாடி போனானே, கர்த்தர் அவனை வல்லமையா பயன்படுத்தினாரு. அவன் போன பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள், தெருக்கள், வீதிகள், வீடுகள், அரண்மனைகள், சிறைச்சாலைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய மகிமை விளங்க ஆரம்பித்தது. கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ராஜாக்கள் சவுலுக்கு முன்னாடி நிக்க முடியல. அக்கிரிப்பா ராஜா சொல்றான், பவுலே, கொஞ்சம் குறைய நீ என்னை கிறிஸ்தவனாய் மாற பண்ணுகிறாயே, உன் பிரசங்கத்தை நிறுத்த அப்படிங்கிறான். நம்மால் அடுத்த பால் சிக்ஸர் பாரு. அப்படியே திரும்ப சொல்றான், நீ மட்டும் இல்ல, என் சத்தத்தை கேட்கிற எவனும் என் கட்டுகளை தவிர என்னை போல மாறணும்னு நினைக்கிற அப்படிங்கிறான். அல்லேலூயா. அற்புதமா ஒரு வார்த்தை சொல்வார். அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டது. பாருங்க, லிசியா இருக்கிறான், பெஸ்ட் இருக்கிறான், ஃபெலிக்ஸ் இருக்கிறான், அக்ரிப்பா ராஜா இருக்கிறான், எல்லா ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகையும் அதிகாரமும் கவர்னர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல சவுல் சொல்றான், நான் பேசுறது ஏதோ ஒரு மூலையில நடந்தது கிடையாது, கேட்டுப்பார் அக்ரிப்பா ராஜாவங்கிறான். அல்லேலூயா. நான் பேசுறது புரிஞ்சுதா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நான் பேசுறது எங்கேயோ ஒரு மூலையில நடந்தது கிடையாது, கட்டுக்கதை கிடையாது, மனுஷனால உருவாக்கப்பட்டது கிடையாது. கேட்டுப்பார் அக்ரிப்பா ராஜாவை.
அவன் அரண்டு போயிட்டான். இருக்கிற எல்லா தலைவிட அதுதான் பெருந்தலை. ஆமே, அவனையே பார்த்து சொல்றான், கேட்டு பாரு அப்படிங்கிறான். கொஞ்சம் பேச 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 என்ன பேசுறானா, இச்சை அடக்கத்தை குறித்து பேசுறானா. நம்ம சர்ச்சுக்கே வரமாட்டோம்ல. அல்லேலூயா. பாவத்தை குறித்து பேசுறானா, கண்டிப்பை குறித்து பேசுறானா. அவன் எந்திரிச்சு ஒய்ஃப் பயங்கர மேக்கப்போட வந்துக்குது. எந்திரிச்சு வெளத்து போய் எந்திரிச்சு கத்துறான், ஐயோ கொஞ்சம் குறை என்னை கிறிஸ்தவனாய் மாற பண்ணுகிறாயே. அன்னைக்கு சொன்னா, நான் அவனை ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தர் மாத்திட்டாரு பாருங்களேன். ஆமென். ஆண்டவர் ஒருவனையும் ஒருபோதும் விரயமாய் தேடுவது கிடையாது, விரயமாய் சந்திப்பது கிடையாது, விரயமாய் அபிஷேகிப்பது கிடையாது, விரயமாய் அழைப்பது கிடையாது. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, இந்த பைபிள்ல 14 நிருபங்களை சவுல் எழுதியிருக்கிறார். அவர் போகாத பட்டணங்கள் கிடையாது. அவரை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் எழுதுறாங்க. 2000 சபைகளுக்கு மேலாக நிறுவ ஆரம்பித்தாராம். எந்த தீவுல போனாலும் சபை, எந்த வீட்டுக்குள்ள போனாலும் சபை. சிறைச்சாலை பவுலை கட்டி வைக்க முடியல. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் துதிச்சு ஜெபித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்ததா, கட்டுகள் தருப்புண்டு போக ஆரம்பித்ததா. அவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எது தடையாக இருந்தாலும் எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போட ஆரம்பித்தார். ஆமென். சவுலை கொண்டு பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சாருப்பார். இந்த நல்ல நாளிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு ஏதோ மூளையில் இருப்பதற்காக அல்ல, விழுந்து போவதற்காக அல்ல, தடமாறுவதற்காக அல்ல, தப்பு செய்வதற்காக அல்ல, நம்மை கொண்டு தேசத்தை மாற்றுவதற்காக, தேசத்தில் ஒரு எழுப்புதல் தருவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம பலவீனமானவர்கள் தான். ஆனா பலவீனமான நம்மை கொண்டுதான் அவர் பலனுள்ள ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்ம மேல இருக்கிற ஜபாவிய, நம்ம மேல இருக்கிற பரிசுத்தத்தை, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை, நம்ம மேல இருக்கிற கிருபையை, நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மீண்டுமாய் அனல் முட்டி எழுப்ப ஆரம்பிப்போமே. எந்த இடத்துல சாட்சி கெட்டதோ அதே இடத்துல கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார். எந்த இடத்துல விழுந்துமோ அதே இடத்துல கர்த்தர் நிற்க பண்ணுவார். எந்த இடத்துல வாழ முடியாது நினைச்சோம் அதே இடத்துல வாழ பண்ணுவார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கையெழுத்துக்களையும் கர்த்தர் குலைத்து போடுவார். நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா ஆளுகைகளையும் கர்த்தர் அதமாக்குவார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சட்ட திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென். ஒருவனையும் அவர் விரயமாய் அழைப்பது கிடையாது. ஒருவனுக்கும் அவர் விரயமாய் எதையும் செய்வது கிடையாது. அவரிடத்தில் பெற்றவர்கள் எல்லாருமே சரித்திரத்தை மாற்றி இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில், இந்த வருஷத்தினுடைய முடிவு நாட்களிலே மீண்டுமாய் நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய கிருபையை, நம்முடைய தாளந்தை தெய்வம் நம்மை கொண்டு போய் வச்சிருக்கிற ஸ்தானத்தில் அவருக்கு ஏற்றாற் போல மாறுவோமே. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஏதோ ஒன்று இழந்து போயிருந்தாலும் கர்த்தர் மீண்டுமாய் தந்து கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். எஸ்தர் அநாத பெண் 127 தேசத்தினுடைய தலையெழுத்தை மாத்தினாப்ப தெபரால் எந்திரிச்சு நியாயத்திற்கு உட்கார்ந்தப்ப அவர் சொல்றா, நான் தாயாக மாறும் அளவும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. நேர் வழியாய் வருகிறவர்கள் பக்க வழியாய் போக ஆரம்பித்தார்கள். மாறிட்டாலே, மாத்திட்டாரே. தேவன் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை தெரிந்து கொள்வது சரித்திரத்தை மாற்றுவதற்காகத்தான். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்மை ஆண்டவர் வீணாக ரட்சிக்கல, நம்மை வீணாக அபிஷேகிக்கல, தெய்வம் நம்மை வீணாக தெரிந்து கொள்ளல. ஒரு பெரிய திட்டம் இருக்கு நம்மை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம சபையை குறித்து. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, இன்னும் கிருபையை தாங்க ஆண்டவரே, இன்னும் கிருபையை தாங்க ஆண்டவரே, இன்னும் அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, இன்னும் நீர் அழைத்த அழைப்பில் நிலைவரப்பட கிருபை பாராட்டுங்கப்பா. இன்னும் நான் ஓடட்டுமே, இன்னும் உமக்காக எழும்பட்டுமே, இன்னும் உமக்காக ஏதாவது சாதிக்கட்டுமே. நான் இருக்கிற இடத்துல உங்களுடைய மகிமையை விளங்க பண்ணணுமே. நான் இருக்கிற இடத்துல நீர் ஆண்டவர் என்பதை நிரூபிக்க பண்ணணுமே. நான் இருக்கிற இடத்துல உங்க ராஜ்யம் கட்டப்படணுமே. நான் இருக்கிற இடத்துல தேசம் அசைக்கப்படணுமே. கர்த்தருடைய மகிமை எண்ணிமித்தமாக வெளிப்படணுமே. தேவ கிருபை எண்ணிமித்தமாக வெளிப்படணுமே. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சத்தமா உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கிற மாதிரி ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய கிருபையினால கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். நல்ல 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 வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, அமைதியா இருக்காத வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு புதிய பாதைக்கு நேராய், புதிய எழுப்புதலுக்கு நேராய், புதிய கிருபைகளுக்கு நேராய், புதிய வரங்களுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா?